IDBI பேங்க்ல இருந்து மெகா ஜாப் ஆஃபர் வந்திருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்கோ வேரியன்ஸ்லேருந்து 6 வகையான ஹெர்பல் சோப்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்க செக் பண்ணி பாருங்க. IDBI தான். IDBIனா எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரியும். இது வந்து ஒரு பேங்க் தான். ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாம் கிரேட் O 2026-2027 சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த லிங்க் பேஜ் idbi.bank.in/idbi-bank-carriers current openings சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டோட்டலாக என்னங்கிறத பார்த்துடலாம். மொத்தமாக ஜோன் 16 பிரிச்சிருக்காங்க. அகமதாபாத், பெங்களூரு, போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, டெல்லி, குவஹாத்தி, ஹைதராபாத், கொச்சி, கொல்கத்தா, லக்னோ, மும்பை, நாக்பூர், பாட்னா, பூனே. ஒவ்வொரு லாங்குவேஜ் வைஸாகவும் பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1100 சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு, ஸோ சென்னை தான் நம்மளுக்கு வரும். ஸோ சென்னை ஸ்டேட் பார்த்தீங்கன்னா UT வந்து அந்தமான நிக்கோபார், புதுச்சேரி, தமிழ்நாடு. ஜோன் வந்து நம்ம சென்னை ஜோனில் வரும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 70. டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் 16 ஜோனில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா UR, அதாவது சென்னைனா தமிழ்நாடுல UR கேட்டகரியில் 28, SCயில் 9, STயில் 8, OBCயில் 18, EWSல 7. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70 வேகன்சிஸ். இதே நீங்கள் PWBD இருந்தீங்கன்னா VHக்கு 1, OHக்கு 1, MDID ஆக்கிறதுக்கு 1. Important instructions. Candidates can apply for ensuring the eligibility as per the criteria given for the respective position and will have to be apply for only one of the above listed zones. ஏதோ ஒரு ஜோன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தமிழ்நாடுனா சென்னை ஜோன் மட்டும்தான். கேண்டிடேட் ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இன் எனி லாங்குவேஜ். அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் ஜோனில் வந்து ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கணும். ஸோ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. Applicant need to furnish a valid self-domicile certificate pertaining to the state of applied zone. அதாவது சிம்பிள்ங்க 10th 12th மார்க் ஷீட்டு இது எல்லாத்தையும் கிளியராக இருக்கணும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் படித்ததுக்குண்டானது. இதை நீங்கள் ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் த சர்டிஃபிகேட்னா கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கேண்டிடேட் மஸ்ட் ஃபுல்ஃபில் த மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. ஸோ ஜாம் கிரேட் O ரீஜனல் தாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 60% சொல்லியிருக்காங்க ஃபார் ஜென்ரல். EWS அண்ட் OBC கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3க்குமே சேர்த்தி 60%. நீங்கள் SC ST PWT இருந்தீங்கன்னா 55% இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் த ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 60% ஃபார் 3 கேட்டகரிஸ். SC ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55%. ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 years, மேக்ஸிமம் 25 years. மஸ்ட் ஹேவ் been born not earlier than March 2, 2001 and not later than March 1, 2026 சொல்லியிருக்காங்க. Candidate should indicate the percentage obtained in graduation calculate to the nearest 2 decimals. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 60%ங்கிறது கம்பல்சரி இருக்கணும், 55% அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வந்து வேலிடு மார்க் ஷீட் உங்களுக்கு இயர் வைஸ், செமஸ்டர் வைஸ் எல்லாமே கன்சால்டேட் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே பக்காவாக அப் டு டேட்டில் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டியூரிங் செலெக்ஷன் ப்ராசஸ் தி செலக்டட் கேண்டிடேட் ஹஸ் நாட் பாஸ்டு த ரிக்வயர்டு குவாலிஃபிகேஷன் டு பி எனி ஆஃப் திஸ் கேண்டிடேட் வித் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ ஏதோ ஒரு இரவலண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி கேண்டிடேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் IT ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் ஆஃப் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா March 1, 2026. அட்வர்டைஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 6. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் March 8லேருந்து 19 சொல்லியிருக்காங்க. டேட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்னிங் செஷன் வரப்போகுது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டெஸ்ட், நேம் ஆஃப் த கொஷன், மேக்ஸிமம் மார்க்ஸ், டைம் அலோகேட்டட். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு 60 கொஷன் 60 மார்க்கு. டைம் மினிட்ஸ் அலாட் பண்ண பார்த்தீங்கன்னா 40. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அதே மாதிரி 40 கொஷன் 40 மார்க்குங்க. டைம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 20. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 40, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 40. டைம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா 35. ஜென்ரல், எக்கானமி, பேங்கிங், அவேர்னஸ், கம்ப்யூட்டர், IT மேக்ஸிமமாக 60 கொஷனுங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 60. டைம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா 25. டோட்டலாக 200 கொஷன்ஸ் 200 மார்க்ஸுங்க. டைம் ஸ்பெண்ட் வந்து 120. Penalty for wrong answer. Each question for which a wrong answer has given by the candidate வந்து பார்த்தீங்கன்னா 1/4 or 0.25 of the marks assigned to that question will be deducted as a penalty சொல்லியிருக்காங்க.
கேண்டிடேட் செக்யூரிங் த மினிமம் கட் ஆஃப் மார்க் அக்ராஸ் ஈச் ஜோன் as decided by the பேங்க் ஓடி சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ based on the number of vacancy and applicant against each of the applied zone, cut off will be decided separately. அதாவது வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு கட் ஆஃபை கண்டிப்பாக டிசைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜோன் வைஸாக மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆஸ் யூஷுவல் தாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 years. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னா 10 years. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 years. பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியோட்ஸாக இருந்தீங்கன்னா 5 years. ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா March 8, 2026 டு March 19, 2026 தான் ஓப்பன் ஆக போகுது. பிஃபோர் அப்ளையிங் உங்களுக்கு பர்சனலாக ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். உங்களோட ஃபோட்டோகிராஃப், தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அண்ட் சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா 250 rupees, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 1050 ரூபா. அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 10th or class 12th standard மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன், வேலிடு செல்ஃப் டெமிக்கல் சர்டிஃபிகேட், நீங்கள் இந்த 10th 12th வந்து வேலிடு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க ஜோன் வைஸாக தமிழுங்கிறது ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் அண்ட் இன்டர்மீடியேட். அது போக கிராஜுவேஷன் கம்பல்சரி நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த பாஸ்ட் அண்ட் கரண்ட் எம்ப்ளாயராக ஆஃபர் லெட்டர், ரிசீவிங் லெட்டர், பே சேலரி ஸ்லிப் இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஐடென்டி, உங்களோட பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் என்ன வியூவர்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கூட மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.